ஹலோ வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எப்போவும் சந்தோஷமாக இருங்க. வெல்கம்ஸ் டு அஸ்வீஸ் ஃபார்ம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு க்ரன்ச்சியாக ஃப்ரைடு சிக்கனும் அதே சிக்கனை எப்படி ஹனி சிக்கனாக மாற்றலாம் அப்படிங்கிற ட்ரிக்கையும் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை மாவு ரெடி பண்ணணுங்க. அதுக்காக நான் மைதா மாவு ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா 2 கரண்டி, நான் எடுத்த கரண்டியில் 2 கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ மெஷர்மெண்ட்டு இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது. இது ஒரு ட்ரை மாவு மாதிரி தான் இருக்கணும். அந்த மிக்ஸ் பண்ணுற பவுல்லையும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஓரிகனோ, பெப்பர் பவுடர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், லெமன் பார்த்திங்கன்னா 1/2 லெமன்லேயும் பாதி தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். காரமே வேண்டாம், எனக்கு KFC ஸ்டைலில் காரமே இல்லாமல் வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 1/2 அன் ஹவர் கழித்து இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அந்த ட்ரை மாவில் நல்லா பெரட்டி எடுக்கணுங்க. கொஞ்சம் கூட அந்த சிக்கனே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு இந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இதை டபுள் ஃப்ரை மெத்தடில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு பாதி வெந்தால் போதும். ஃபுல்லாக சிக்கன் வேக வேண்டாங்க, சும்மா பாதி வேகணும். அந்த டபுள் ஃப்ரை மெத்தடில் தான் நமக்கு நல்ல க்ரன்ச்சியாக மொறுன்னு சிக்கன் கிடைக்கும். இப்போ பாதி வெந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை தனியாக எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சிக்கனுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஹாஃபாக பொரிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறேன் பார்த்திங்களா, இதுதான் செகண்ட் ஃப்ரை. அதாவது ஃபஸ்ட்டு பொரிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை 2வது தடவை இப்போ நான் பொரிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுதாங்க நம்மளுடைய ஃப்ரைடு சிக்கன். இப்போ இதே சிக்கனை நான் ஹனி சிக்கனாக நான் பண்ண போகிறேன். அதுக்காக வேறு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் இஞ்சி பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாங்க, ஜஸ்ட்டு 1 நிமிஷம் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரைடு சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரைடு சிக்கனே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதில் நம்ம ஹனி சிக்கன் பண்ணும் போது இன்னும் டபுள் மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹனி ஆட் பண்ணிடலாம். ஹனிக்கு வந்து அளவுலாம் கிடையாதுங்க, எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஹனி படணும், அதுதான் அளவு. ஹனி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த சிக்கனில் ஹனி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுடைய ஃப்ரைடு சிக்கன், ஹனி சிக்கன் ரெண்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.